இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தைகள் 2 அழகான கருத்துக்களை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. முதலாவதாக, இந்த இறை வார்த்தைகள் கடவுள் எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இந்த இறை வார்த்தைகள் கடவுளுடைய இரக்கம் நிறைந்த, அன்பு நிறைந்த உள்ளத்தை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக, நாங்கள் மன்றாடுகிறோம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தைகள் பவுலின் ஆத்தும தாகத்தை நமக்கு குறிக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தான் படைத்த எந்த ஒரு மனிதரும் தன் பாவ வாழ்க்கையின் காரணமாக நரகத்திற்கு சென்று அழிவை சந்திக்க கூடாது. மாறாக தான் படைத்த ஒவ்வொரு மனிதரும் மனம் மாறி தங்கள் பாவ வழிகளை விட்டு விலகி கடவுளோடு ஒப்புரவாகி அவர்களுக்காக கடவுள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புவதால் கடவுள் மனம் மாறுங்கள், ஒப்புரவாகுங்கள் என்று திரு தூதர்கள் வாயிலாக அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கடவுள் திருச்சபையின் வழியாக, திருச்சபையின் மேய்ப்பர்கள் வழியாக மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்த நரகத்திற்கு நாம் செல்லக்கூடாது. மாறாக நாம் மனம் மாறி கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவேதான் மனம் மாறி ஒப்புரவாகுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று பவுல் இங்கு மன்றாடுகிறார்? புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை இதற்கு அழகான பதிலை தருகிறது. ஏனென்றால் இதுவே தகுந்த காலம். நாம் மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நாளாக இருப்பதால் மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளது அழைப்பை ஏற்று நாமும் நம் குடும்பத்தாரும் மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாகுவோம். அதன் பிறகு கடவுளோடு ஒப்புரவாகாமல் இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களும் மனம் மாறி கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும் என்று ஆத்தும பாரத்தோடு கடவுள் பாடத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். இவ்வாறு எல்லா ஆத்துமாக்களும் மீட்பு பெற வேண்டும் என்ற கடவுளின் திருவுள்ளத்திற்கேற்ப நாம் இந்த உலகில் செயல்படுவதால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஒப்புரவாக இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பினால், எனவே ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அழைப்பை ஏற்று நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் மாறி உம்மோடு ஒப்புரவாகும் போது அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த உலகிலும் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு அந்த நிலை வாழ்வை பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரா மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.